welcome back to my channel. If you are new here, then my name is Nitya. இன்னைக்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபிளான ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா எது பெஸ்ட்டு, எது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டு செட் ஆகும் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். பிகாஸ் எது வாங்கலாம் எது வாங்க வேணாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். ஆல்சோ நான் இப்போ காமிக்க போகிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த ஒரு லுக்கே நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டவுட்டே இல்லாமல் வாங்கலாம். ஸோ இதோட ஃபினிஷ்டு லுக் எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்ற உங்களுக்கு டவுட்லாம் வந்து தேவையே கிடையாது. ஸோ ரொம்பவே நேச்சுரலாக இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக் தான். ரெட் லிப்ஸ்டிக் போட்டிருக்கனால ரொம்பவே என்ஹான்ஸ்டாக பிரைட்டாக தெரியுது. மற்றபடி லிப்ஸை வந்து சட்டில் டவுன் பண்ணிட்டோன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு பெருசாக எந்த ப்ராடக்ட்டும் அடுக்கடுக்காலாம் போடவே இல்லை. ஜஸ்ட்டு சிங்கிள் பிபி க்ரீம் தான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கே இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்சோ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே நல்லா கம்மியான ரேட்டில் வந்து கிடைக்கும். ஆஃபர்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு வந்து பார்த்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேலை நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ப்ரைமர். உங்களுக்கு வந்து இந்த போர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமராக இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டர். ஏன்னா இங்கே இருக்க போர்ஸ் எல்லாமே அதை வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடும். ஸ்கின்க்கு அந்த ஒரு பிளர்டு எஃபெக்ட் வந்து கிடைக்கும், ஃபில்டர் போட்ட மாதிரியான ஒரு எஃபெக்ட். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு இங்கே சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு ப்ரைமர் தான். இது வந்து பழைய பேக்கேஜிங், ஆக்சுவலி இப்போ வந்து புது பேக்கேஜிங்கில் வந்து வருது. ஸோ இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஏன்னா இது ஆயில் ஃப்ரீ, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இதுவும் சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமர் தான். ஸோ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு ரியல் பேஸ் மேக்கப் ப்ரைமர் தான். ஸோ இது வந்து மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு க்ளோவான எஃபெக்ட் இருக்குல்லையே, ஸோ அது கொண்டு வரதுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலி இது குவான்டிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து இருக்கும். நம்ம கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும், நமக்கு அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கவர் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் மேக்கப்புக்கு முன்னாடி போட்டுக்கலாம், பேட் ஸ்கின்ல மேக்கப்பே இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மேக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு கூட அடுத்த லாஸ்ட் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான க்ளோ கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து ப்ரைஸுக்கு அதிக குவான்டிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணால் போதும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இது வந்து வரும், ரொம்ப நாள் வரும் இது ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி மேக்கப் நிறைய பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹை அண்ட் ப்ராடக்ட்டே வந்து டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ அடுத்தது வந்து பேஸ் ப்ராடக்ட் தான். ஸோ பேஸ்ன்னு சொல்கிறப்ப வந்து ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும், கன்சீலர் இதெல்லாம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடுறீங்கன்னா ஃபவுண்டேஷன், கன்சீலர் அது இது நீங்கள் லேயராக போடுறப்ப உங்களோட என்டையர் ஃபேஸே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் அந்த மேக்கப் போடுற ஆசையை வந்து விட்டுருவீங்க, வெறுத்துருவீங்க. ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து மாறிடும். ஸோ அந்தளவுக்கு ஆகாமல் மேக்கப் பண்ணிக்கணும், பட் எட் ரொம்ப சிம்பிள் அண்ட் சட்டிலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக பிபி க்ரீமோ சிசி க்ரீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரீம்ஸ் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா கிராஜுவலாக நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். கிராஜுவலாக அப்படியே கன்சிலர் ஸ்டெப்பை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஸோ அதுக்காக உங்களுக்கு இந்த மார்ஸோடைய பிபி க்ரீம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும், நேச்சுரல் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஆல்சோ இதில் ஷேட்ஸுமே கொஞ்சம் டீப்போ ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஏன்னா மற்ற பிபி க்ரீம்லலாம் ஹை அண்ட் பிராண்டாக இருந்தாலுமே வந்து டார்க்கர் ஷேட்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. பட் இந்த ஒரு பிபி க்ரீம்லேருந்து உங்களுக்கு டார்க் ஷேட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். என்னுடைய ஷேட், என்னுடைய ஷேட் இப்போ நான் காமிக்க போகிற எல்லா ப்ராடக்டான ஷேட் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப லிக்விடியாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது. ஈஸி டு பிளெண்ட் மாதிரி தான் இருக்கும். கையாலே கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம், ப்ரஷ் பிளெண்டர் எதுலனாலும் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ரஷ்ஷில் பிளெண்ட் பண்ணி தான் இந்த ஒரு லுக்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் கன்சிலரோ மற்ற எதுவுமே வந்து போடவே இல்லை. ஸோ இதுக்கே இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது. அதுதான் என்னோடய ஸ்கின்னில் வந்து அங்கங்கே கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்லாம் நிறையவே இருந்தால் கூட இது ஓரளவுக்கு டீசெண்டான கவரேஜ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி நான் வந்து கலர் கரெக்ஷனோ கன்சிலர் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ் எதையுமே இன்க்ளூட் பண்ணவே இல்லை இந்த ஒரு மேக்கப் லுக்கில். ஜஸ்ட்டு ஒரு லேயர் ஆஃப் ஒரு க்ரீம் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சு தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பவுடர் தான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ பவுடருக்கு இது வந்து மார்ஸோடைய பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதுலேயுமே நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த ஒரு மேக்கப் லுக் நான் ஆல்ரெடி வந்து க்ரியேட்
பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எதனால் வந்து இது போடலாம், எதனால் இது போடக்கூடாது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒயிட் பேஸில் இருக்குது இல்லையா, ஸோ இதிலே வந்து நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஷேட்ஸில் இருக்கும். லைக் ஃபவுண்டேஷன்லாம் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி ஷேடில் அவைலபிளாக இருக்குது. லூஸ் பவுடராக இருந்தாலுமே கூட ஸோ அதை கூட நீங்கள் தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதே காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணோன்னா அது இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்கும். ஸ்கின்ல இன்னொரு லேயராக உட்காரும். ஸோ அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேக்கியாக ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து ஈஸி டு யூஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி இதை வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஆல்சோ இதை நம்ம க்ளோ மேக்கப் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த க்ளோ மேக்கப் எஃபெக்ட் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஒரு பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லாட்டா வந்து லூஸ் பவுடரோ இல்லை நார்மல் காம்பேக்ட் பவுடரோ போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்கின்ல ஹெவியாக போக நமக்கு அந்த க்ளோ வந்து கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ஐப்ரோஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ப்ராடக்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேலட் வந்து லைக் என்னுடைய எல்லா லுக்ஸ்லேயுமே மோஸ்ட்லி வந்து இருக்கும். லைக் நான் டிஃப்ரெண்டான ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின்னாக ஃபைனாக தான் இருக்கும். ஸோ நான் நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணதில்லை. எனக்கு ஃபைனலி ஓகே ஒரு நல்ல ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடச்சிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியான டெக்ஸ்சரில் எனக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் இருக்குது அப்படின்னா அது இந்த ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் தான். ஸோ இதில் நமக்கு கிரே வரும், டார்க் கிரே, பிளாக், அதுக்கப்புறமா இது வந்து ப்ரௌன் கூட இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து வேக்ஸ் கூட இருக்கும். ஸோ நீங்கள் வேக்ஸ் மாதிரி ஐப்ரோஸ் பண்ணி கொஞ்சம் செட் பண்ணிக்கனா கூட உங்களுக்கு ஓகே தான். பட் நான் வேக்ஸ்லாம் எதுவுமே போட மாட்டேன். ஜஸ்ட் இந்த பிளாக் ஐப்ரோஸ் மட்டும்தான் போடுவேன், பிளாக் கலர் பவுடர். சம்டைம்ஸ் வந்து அந்த டார்க் கிரே கூட வச்சு ஸ்டார்டிங்ஸ் வந்து நான் வந்து செட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்தது வந்து ஐஷேடோ பேலட் தான். ஸோ ஐஷேடோ பேலட்டு நான் உங்களுக்கு இங்கே வச்சுருக்க ரெக்கமெண்டேஷன் வந்து அகெயின் மார்ஸோடது தான். ஸோ மார்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் வந்து பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் ரொம்பவே டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக மார்ஸ் ப்ராடக்ட்டே வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு ஐஷேடோ பேலட்டும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா பிளாக் வருது. ஸோ பிளாக் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஐ லுக் க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் ஐலைனரே போடாட்டி கூட இந்த ஒரு பிளாக் பவுடர் வச்சு நீங்கள் ஐலைனராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மஜ்டு லுக் மாதிரி ஐப்ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக ஐப்ரோ ப்ராடக்ட் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆல்சோ இதில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன்ஸ் இருக்குது. இப்போ ப்ரௌனும் நீங்கள் ஜென்ரலாக நியூட்ரலாக ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டாலுமே வந்து இந்த ப்ரௌன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஐஷேடோஸ் வந்து போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்சோ இதில் ரெட்டும் இருக்குது, பிங்க்கும் இருக்குது. லிட்டரலி நமக்கு தேவையான எல்லா கலர்ஸுமே இதில் வந்து இருக்குது. லைக் க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி ஷேட்ஸை தவிர பேசிக் ஷேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்சோ ஷிம்மரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு இருக்குது, அப்புறமா வந்து ப்ரான்ஸ் இருக்குது, நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் மாதிரியான ஒரு ஆன்டிக் கோல்ட் ஷேடில் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா ஒரே ஒரு கிளிட்டரும் இருக்குது. ஸோ இதான் வந்து கிளிட்டர். இந்த கிளிட்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃபைனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெவியாலாம் இருக்காது, ரொம்ப ஃபைனாக இருக்கும். நீங்கள் போட்டுட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஐலிட்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபைனாகவும் இருக்கும். இதிலே வந்து கொஞ்சம் அந்த க்ரீம் மாதிரி எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தனியாக வந்து கிளிட்டர் க்ளூலாம் வச்சு ஸ்டிக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நீட்டாக வந்து செட்டில் ஆகிடும் ஐஸில். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு ஐஷேடோ பேலட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மஸ்ட் ட்ரை பேலட் இது. ஸோ அடுத்தது இன்றைக்கி லுக்கில் நான் எந்த ஒரு ப்ளஷ்ஷு, கான்டோர் அந்த மாதிரி எதுவுமே பெருசாக எக்ஸ்ட்ரா உள்ள ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் ப்ளஷ் எதுவும் போடணும்னு நினச்சிங்கன்னா ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த ஒரு ப்ளஷ் பேலட் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஷேட் வந்து எனக்கு பிடிக்கல, பட் இந்த ப்ளஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. லைக் பவுடர் ப்ளஷ் எல்லாமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஃபேட் அவுட் ஆகுறதே நம்ம மேக்கப்லேருந்து ப்ளஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ளஷ் தான். இதில் ஏகப்பட்ட ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான ஷேடை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு பவுடர் ப்ளஷ் தான். ப்ளஷ்லாம் நீங்கள் வந்து பயங்கர காஸ்ட்லியாக வாங்கி வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எப்படினாலுமே ஃபேட் அவுட் ஆக தான் போகுது. நம்ம ஸ்கின் டோனுக்கு அந்த கலர் தான் வந்து செட் ஆகணும். ஸோ இதுவும் வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ளஷ்ஷு தான். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஒர்த்து தான். ஸோ அடுத்தது ஐ மேக்கப்பில் லைக் காம்போ மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஐலைனர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து அதிலே ஃபேஸஸ் கனடாலே மஸ்காரா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மஸ்காரா, இந்த ஐலைனர் அண்ட் இது கூடவே வந்து நமக்கு காஜலுமே சேர்ந்து வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் காம்போவாக கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நான் வந்து காஜல் உங்களுக்கு காமிக்கலை, பிகாஸ் நான் வந்து காஜல் பர்சன் கிடையாது. அதனால் நான் வந்து காஜல் வந்து யூஸ் பண்ணவே இல்லை இந்த ஒரு லுக்கில். ஜஸ்ட் ஐலைனர் அண்ட் மஸ்காரா
மஸ்காரா மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் அந்த மொத்தமாக அந்த காம்போவே கூட ஆஃபரில் கம்மியாக தான் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது சிங்கிளாக வாங்குறத விட அது 3மே செட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். இதோட பழைய பேக்கேஜிங் வந்து லைக் லிட்டரலி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது புது பேக்கேஜிங்னு நினைக்கிறேன். ஸோ அதை கூட நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். அண்ட் மேப்ளின்லேயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். மேப்ளின் கொலசல் காஜலாக இருக்கட்டும், மேப்ளினோட ஹைப்பர் கர்ல் மஸ்கராவாக இருக்கட்டும், அதுலேயுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் 2 வேரியண்ட் இருக்குது மேப்ளினில். லைக் வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது, எவ்ரிடே வாஷபிள் மஸ்கராவும் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பட் இதுனா நமக்கு பிரச்சனையே இல்லை. இதில் ஒரு வேரியண்ட் தான் வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும், ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும், டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. ஃபைனலாக வந்து ஹைலைட்டர் தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அட் த எண்டும் நீங்கள் வந்து ஒரு ஹைலைட்டர் போட்டுக்கணும். ஸோ அந்த ஹைலைட்டர் வந்து இது தான். இதை நான் வந்து கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன் இந்த பேலட்டை. ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பேலட் தான். அகைன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயுமே ஷேட் ரேஞ்ச் நிறைய இருக்குது. நீங்கள் டீப்பர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரௌன் ஷேட் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ஷேடில் இருக்கும், கோல்ட் அண்ட் சில்வர் மாதிரி இருக்கும். ஃபேர் ஸ்கின் டோனுக்கு, மீடியம் ஸ்கின் டோனுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்டிருக்கிறது கூட இந்த ஒரு ஷேட் தான், ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா. அண்ட் இந்த லைட்லலாம் போகிறப்ப நைட் டைமில் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெஃப்ளெக்ட் பண்ணும். லைட்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பிளெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு திட்டு அந்த ஒரு கிளிட்டர் பார்ட்டிகிள்ஸ் மாதிரிலாம் வந்து தெரியாது. ரொம்ப ஸ்கின்னோட ஸ்கின்னாக ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகிரும். டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். அகேன் இதுவுமே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி தான். ஃபைனலாக வந்து லிப்ஸ்டிக் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது வந்து இந்த மாமாஎர்த்துடைய லிப் க்ரையான் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன லிப்ஸ்டிக் ஃபேவரட்டோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். மார்க்கெட்டில் இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக லிப்ஸ்டிக்ஸ் வந்து கிடைக்குது. ஆல்சோ அதுவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. எனக்குமே வந்து ரொம்ப சீப்பஸ்ட் லிப்ஸ்டிக் அப்படின்னா ப்ளூ ஹெவனில் வந்து ஹைப்பர் ஸ்டேயில் வந்து ஒரு ஷேட் வந்து நான் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறேன், அது பிடிக்கும். எல்ஐடியில் கூட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது. லிட்ரலி 79 80 ருபீஸோ என்னமோ தான் வரும், 80 to 90 100க்குள்ளே தான் வரும். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், லிப்ஸை ட்ரை அவுட் பண்ணவே பண்ணாது. அதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் பிராண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப சீப்பான பிராண்ட்ஸும் இருக்குது, அட் த சேம் டைம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிராண்டும் இருக்குது. ஸோ அதனால் லிப்ஸ்டிக் வந்து பர்டிகுலராக இந்த பிராண்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லவே முடியாது. ஸோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக்கில் ஒரு பிராண்ட் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிராண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் வந்து வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், என்ன ஷேட் பிடிக்குமோ எடுத்துக்கலாம். பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 ஷேட் மட்டும் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து டார்க்கஸ்ட் ஷேட், இன்னொன்று வந்து நியூட் ஷேட் மாதிரி வச்சுக்கோங்க. டார்க் வந்து இட் கேன் பி எதர் ரெட் ஆர் பிங்க், உங்கள் விருப்பம் அது வந்து. ஸோ ரெட் வந்து ஜென்ரலாக எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து போட்டுக்கலாம். ஆல்சோ ஃபெஸ்டிவ் டைம்லாம் ரெட் போட்டால் நல்லாயிருக்கும். ரெட்ஸ் அண்ட் மெரூன்ஸ் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். அண்ட் ஈவன் டார்க்கஸ்ட் ப்ளம் ஷேடுமே டீப்பர் ஸ்கின் டோனுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நியூடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் நியூட் இருக்குது, பிங்க் நியூட் இருக்குது. வெரி ஃபேர் ஸ்கின் டோனுக்கு பிங்க் நியூட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மீடியம் ஸ்கின் டோனுக்குலாம் ப்ரௌன் நியூட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டார்க் அண்ட் நியூட் 2 ஷேட் இருந்தாலே போதும், ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரெஸ்க்குமே நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட். ஸோ இது போக வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. லைக் கான்டோர் இருக்குது, கன்சீல் இருக்குது, அண்ட் கலர் கரெக்ஷன் இருக்குது, லிப் லைனர் இருக்குது, மேக்கப் ஃபிக்சர் இருக்குது, இன்னும் எவ்வளவோ ப்ராசஸ் இருக்குன்னு அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வந்து காமிக்கவே இல்லை. ஜஸ்ட்டு பேசிக்காக டீசெண்டாக ஒரு லுக் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்தாலே வந்து போதும். இதுவே வந்து உங்களுக்கு அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேயும் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கட் டவுன் பண்ணிடலாம். ஸோ இதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது, அட் த சேம் டைம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ஒரு ஈஸியஸ்ட் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then, bye, take care.